ஹலோ நண்பீஸ், எப்படி இருக்கிறீங்க? டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே தான் இந்த வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலி காலையில் தயிர் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நான் ஏதோ ஒரு இதில் படித்தேன். நான் நல்ல டைஜஷன் ஆகுமா, நல்ல ஒரு உடம்புக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கிடைக்குன்னு நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி அவர்கள் செயற்குழு இப்போ ரீசெண்டாக ஒன்று நடத்தினார். அதில் 2 விஷயத்தை ரொம்ப உறுதிப்பட சொன்னார். ஒன்று பார்த்திங்கன்னா, எக்காலத்துலையும் இந்த பிஜேபி கூட கூட்டணி கிடையாது. அதே மாதிரி எக்காலத்துலேயும் திமுக கூடயும் கூட்டணி கிடையாது. அதே மாதிரி திமுக ஏடிஎம்கே மாதிரி நாங்கள் அவசியத்துக்கு நாங்கள் போய் பிஜேபி கூட சேர்கிற மாதிரி ஆட்கள் கிடையாது அப்படின்ற விஷயத்த அவர் வாயாலே பதிவு பண்ணாலும், சில இந்த அல்லு சில்லு ஜேர்னலிஸ்ட்டுன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு, அப்புறம் கொத்தடிமைன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு, இன்னமும் அது அப்படி கிடையாது, அவர் சொல்லிட்டா அப்படி சரியாக போயிருமா, அதெல்லாம் கடைசியில் மாறுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, இந்த அல்லு சில்லு பத்திரிகையாளர்லாம் பேசினா பரவாயில்ல, நக்கீரன் போன்ற மிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அந்த பத்திரிகை சார்ந்தவங்க பேசும்போது தான் நமக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகை துறை அப்படின்றது மிக இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது நக்கீரன் போன்ற பத்திரிகையெல்லாம் பார்த்திங்கன்னா, வெகுவாதியான பாமர மக்கள் நம்பக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படின்னும்போது, அந்த பத்திரிகையை சேர்ந்தவங்கெல்லாம் பிக்காளித்தனமாக பேசும்போது தான் நமக்கு சர்றன்னு பிச்சுக்கிட்டே. அப்படி ஒரு பரதேசி தான் உட்காந்து இன்றைக்கி சில வியாக்கியானங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ரிப்ளை கொடுக்க போகிறோம். என்னுடைய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக தயிர் சாப்பிட்ருங்க. பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு விஜய் இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் அறிவிச்சிருக்காரு. பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் பாஜகவோட சேர்ந்தது வரலாறு நம்ம பார்த்திருக்கோம். விஜயுடைய ஃபார்மேஷன்ல இருந்து அவருக்கு முழுக்க முழுக்க நிக்கிறது பாஜக தான். அவருடைய மென்டார்னு சொல்லப்படுற பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி, நமச்சிவாயம் உட்பட அனைவருமே பாஜக தான். புசி ஆனந்தே ரங்கசாமியோடைய ஆள் தான். புசி ஆனந்த் ரங்கசாமியோடைய ஆளா மேக்கப் ஆகி வரும்பொழுது இவர் பாஜக ஆளா இருக்க மாட்டாருன்றது எந்த நிச்சயமும் இல்லை. வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, விஜய் ஏன் பிஜேபியை பிஜேபினால் இயக்கப்படுறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி முதல்வர் ரோல் மாடலாக எடுத்திருக்காராம். புஷியானந்த் அவர்களும் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கனால இவர் பிஜேபியை தான் சார்ந்தவர், பிஜேபி தான் இவரை இயக்குறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் அரசியல் விட்டு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆள் கிடைக்கலையா இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு, அதனால் விஜய் வச்சு இயக்குறாங்களாம். இல்லை, நக்கீரன் போன்ற மிக மூத்த பத்திரிகையாளர்கள் முட்டாள்தனமாக இந்த மாதிரி பேசும்போது தான் நமக்கு செம கடுப்பாகுது. முதல்ல நக்கீரனை ஏன் எல்லோரும் நம்புனாங்க அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். சரி, நக்கீரன் பத்திரிகை மேலே பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வீரப்பன் அவர்கள் ராஜ்குமார் அவரை கடத்திட்டு போன டயத்தில் கருணாநிதி அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் சார்பாக இவர் தான் போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பல விஷயங்களுக்கு அடித்தளம் போட்டார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரனால அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும், அவர் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போல்டாக பேசுகிறாரு, நாட்டில் நடக்கிற விஷயத்தை எடுத்து அவருடைய பத்திரிகையில் தைரியமாக போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர் நம்ப ஆரம்பித்தோம். அவர் மேலே பல கேஸ்கள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நக்கீரன் இன்றைக்கி ஒரு திமுக கொத்தடிமையாக இன்றைக்கி செயல்படுறது அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அது உண்மையாலுமே அப்படி தான் செயல்பட்டால் நமக்கு புரியலை. அன்றைக்கி ஒருவேளை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்படி நடந்திருந்தால் அவர் போயிருப்பாரா அப்படின்றது சந்தேகம் தான் நமக்கு. பட் கருணாநிதி ஆட்சி காலத்தில்ன்றனால அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி முதல்வர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோம், இல்லை எம்ஜிஆர் ரோல் மாடலாக எடுத்துக்கணும், இல்லை ஜெயலலிதா ரோல் மாடலாக எடுத்துக்கலாம், இல்லை கருணாநிதி ரோல் மாடல் எடுத்துக்கலாம், இல்லை காமராஜர் ரோல் மாடல் எடுத்துக்கலாம். அவர் யாரை வேணால் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஏன்னா அன்டில் அவர் பாலிடிக்ஸில் வர்ற வரைக்கும் ஹீ இஸ் அ ஆர்டினரி பர்சன் லைக் அஸ், நம்மளை மாதிரி ஒருத்தர் தான். இப்போ நமக்கு எத்தனையோ தலைவர்களில் யாரோ ஒரு தலைவர் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் எல்லா தலைவரையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இல்லையா? இப்போ அப்படி எனக்கு பிடிச்ச யாரோ ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு அவர் தான் முதன்மையாக பிடிச்சவராக இருப்பார். அதற்கப்புறமா அரசியலுக்காக நமக்கு பல தலைவர்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவங்களோட கொள்கையில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மக்கள் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாரையும் ஏற்று தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு பெரியார் கொள்கையில் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு?
ஒன்று பெரியார் ஏற்றுட்டா முழுசாக ஏற்றுக்கணும், இல்லைன்னா முழுசாக ஏற்றுக்கூடாது. இதுதானே பாயிண்ட்டு. பட் பாதி ஏற்றுக்கிறது அதை பாதி ஏற்றுக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க கிறுக்குத்தனமானவங்க. இந்த இடத்துல தான் இப்போ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குல்ல. இப்போ நம்புறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்களா. கடவுளில் வந்து முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, ஹிந்து இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள். அப்போ ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், புரியுதுங்களா இல்லையா. அப்போ யாரை வந்து புண்படுத்தக்கூடாது அப்படின்னா, நம்பிக்கை இருக்கவங்கள, கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கள நம்ம வந்து கடவுள் இல்லை, நான் நம்பலை, பெரியார் கொள்கை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் புண்படுத்துகிற மாதிரி ஆயிடும். ஏன்னா எந்த ஒரு இந்த கடவுள் எழுதிய புக்கெல்லாம் சொல்ல போடுறாங்களே, பகவத்கீதை, குரானு, அதுக்கப்புறமா அந்த பைபிள், இதிலெல்லாம் வந்து நல்லது மட்டும்தான் செய்ய சொல்லி போட்டிருக்கவருடைய எவனையும் கொல்ல சொல்லி போடல. ஆனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாகவும் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே கடவுள் பேரை சொல்லி ஆப்போசிட்டாக பண்ணுறவங்க இருக்காங்கல்ல. அப்போ இவங்களை என்ன நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி இவர் சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணுறாரு, நல்ல விஷயங்கள் அக்செப்ட் பண்ணுறாரு, சில விஷயங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு சில பேர் ரோல் மாடலாக இருந்திருக்கலாம். ஏன்னா பாண்டிச்சேரி முதல்வர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு, ஒரு கேரளா முதல்வர் மாதிரி. இங்கே இருக்கிறவங்கிற மாதிரி கோடி கோடியாக சம்பாரித்து கொள்ளையில் போட்டு வைக்கல. அவரோட சிம்பிளாக வராரு, சைக்கிளில் போகிறாரு, டீ குடிக்கிறாரு, அப்படி ஒரு ரேஞ்சில் தான் அவர் இருக்கிறாரு. அவர் ஏன் ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடாது? அவரை மாதிரி ஆட்களை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு வரவங்க தான் ஒரு நல்ல முதல்வராக தமிழ்நாட்டுக்கு இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தான் காமராஜர், புரியுதுங்களா. ஸோ அந்த ஒரு காமராஜரை தோக்கடிச்சிட்டு தான் இந்த கலுசினைகள்லாம் கொண்டாந்து நம்ம உட்கார வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் குருமூர்த்தி தான் வந்து முன்னாடி ரஜினியை ஆப்ரேட் பண்ணார். அந்த குருமூர்த்தி தேடின ஆள் தான் விஜய், ரைட்டுங்களா. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராக எதையுமே பேசினது கிடையாது அவர். ஆனால் அவர் ஃப்ரம் த ஸ்ட்ரோக்லேருந்து அவர் திமுகவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் போனதுக்கு அப்புறமா ரஜினியோடைய இடத்தை நிரப்புறதுக்கு தளபதி அவர்களை வந்து பிஜேபிக்காரன் கொண்டு வந்தானா. ஏண்டா எனக்கு ஒன்று மட்டும் புரியல, மூக்கை இப்படி தொடர்றது ஈஸி, மூக்கை ஏன்டா இப்படி தொடரணும்? ஏன்னா நீங்கள் தான், அதாவது உங்களை மாதிரி பெரிய பெரிய பத்திரிகைக்காரங்க கூட இப்படி கேனத்தனமாக பேசும்போது தான் நமக்கு வந்து உங்களை பார்த்தா கல்லடிச்சு அடிக்கலாமான்னு தோணுது. அரிகட்ட முட்டா பையன் மாதிரி பேசுகிறீங்க. ரஜினி அப்படி போயிட்டார் அப்படின்னா விஜய் அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னா விஜய் அவர்களை வந்து ஐடி ரைடு விட வேண்டிய அவசியம் என்ன வருது? அவர் வந்து ஏன் மதவாத பிளவாத சத்தின்னு பேச வைக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அவர் ஏன் நேரடியாக பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அவருடைய படங்கள்லையோ இல்லை அவருடைய செயல்பாட்டிலையோ அன்னையிலிருந்தே அவர் பாஜக ஆதரிக்கிற மாதிரி 1-2 படங்கள் எடுத்து, அதாவது திரையிலேயே வந்து மக்கள் மனசை ஈஸியாக மாற்றிருக்க முடியுமே விஜய் அவர்களால். அதாவது ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற வழியை விட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட்டடாக ஒரு வழியை கொண்டு வரணும்? அவர் என்ன அவர் பைத்தியமா, இல்லை பாஜக பைத்தியமா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பைத்தியக்காரங்களாடா? ஏன்டா அறிகட்ட முட்டா போயிருக்கலாம். உங்கள் பத்திரிகைலாம் படிக்கிறனால நீங்கள் இஷ்டத்துக்கு நினச்சிக்கிறீங்க. எனக்கு புரியல. இவ்வளோ கஷ்டப்படுவாராம், கட்சி ஆரம்பிப்பாராம், செலவு பண்ணுவாராம் ஒருத்தர். மக்கள்கிட்ட வந்து நான் இவங்களை எதிர்க்கிறேன்னு ஓப்பனாக பேசிட்டு கடைசியில் போய் அந்த குப்பையில் போய் விழுவாராம். ஏன்னா குப்பை தொட்டிக்கு பிறந்தவங்களா உங்களெல்லாம்? என்னடா மீசை வச்சுருக்க உங்கள் எங்கடா உங்கள் எடிட்டருங்களா? அவர் உங்கள் தலைமை ஆசிரியர் எடிட்டருங்கடா? அவர் உட்காந்து பேட்டி கொடுங்கண்ணா. இந்த மாதிரிலாம் நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும். அவர் ரஜினி அவர்கள் வந்தார். ரஜினி அவர்கள் யாருனால வந்தார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ரஜினி அவர்களுக்கு முழுசாக அரசியலுக்குள்ள வரணுன்ற ஆசையே கிடையாது. அது 1996 காலகட்டத்திலே தெரிஞ்சு போச்சு. அவர் போனதுக்கப்புறமா திருப்பி சினிமா துறைக்கு வந்தார். அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றார். பட் அவர் வரல, கம்பல் பண்ணி வர வைக்கிறார். அப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இங்கே வந்து திராவிட கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு தமிழன் கிடையாது. நம்ம எடுத்து வடிக்க கொள்கை வந்து பிஜேபியோட கொள்கைப்பாடாக இருக்கும். நம்ம பிஜேபி எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விளங்காது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ எதுக்கு நம்ம வந்து படத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார்ன்ற பேரையும் கெடுத்து இந்த இடத்துல மக்கள்கிட்ட வந்து அந்த பெயரையும் கெடுத்துப்பானே, வருமானத்தையும் இழந்துட்டு ஏன் வயசான காலத்தில் அசிங்க விட்டு போவானேன்னு அவரே உணர்ந்தனால தான் லெட்ரு பேடில் கட்சி அமைச்சிட்டு அப்படியே காணாமல் போயிட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக கொரோனாவும் வந்து காப்பாற்றி விட்டுச்சவர். இன்றைக்கி அவர் வாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஜாலியாக வருஷத்துக்கு ஒரு 150 கோடி ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு ஜம்முன்னு இருக்காப்புல. அவர் டிஎம்கேக்காரங்கிட்ட இப்போ சன் பிக்சர்ஸில் படம் நடிக்கிறாப்புல, லைக்காவில் படம் நடிக்கிறாப்புல, காசு வருது, ஜம்முன்னு இருக்கார். அவ்வளோதான் அவருடைய அஜெண்டா. அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க, அவர் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். பட் விஜய் அப்படி இல்லை. விஜய் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணார். கரெக்டாக ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ கூட அவர் வந்து அரசியலுக்குள்ள வரலையே. ரஜினி வந்த டயத்தில் கூட நான் வரேன்னு சொல்லி வரலையே. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த டைம் அது சரியான இடம் கிடையாது. அந்த டைம் பிஜேபியோட கையில் தான் தமிழ்நாடே இருந்துச்சு அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால தான் 2021 எலெக்ஷனில் மக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தார். மக்கள் நிலைப்பாட்டை எடுக்கிறது மாதிரி அதற்கான
விஷயமும் நடந்துச்சு. மக்கள் வந்து திமுக வந்து சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய தலைமைகள்லாம் இல்லை தமிழ்நாட்டில், இப்போ ஒரு பழைய தலைவர்னால் நமக்கு ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையில் ஸ்டாலினுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு எடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிங்க அப்படி. இன்றைக்கி அதே மக்கள் காரி துப்புறாங்கன்னா அதுக்கு காரணமும் அவங்க தான். எப்படி நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை நம்பி எடுத்தோமோ, இன்றைக்கி நம்பிக்கை போனதுக்கும் அவர் தான் காரணம். அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் இன்றைக்கி விஜய் போன்றவர்கள் வர வேண்டிய அவசியமும் கிடையாது, மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இபிஎஸ் வந்து பிஜேபி கூட போனால் என்ன, எவன் கூட போனால் என்னன்னு கவலைப்படாமல் டிஎம்கே அசால்ட்டாக ஜெயிக்கும். ஆனால் அதை தவற விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான்டா. நீங்கள் கோட்டை விட்டுவிட்டு வர்றவங்களெல்லாம் வந்து பிஜேபி பி டீம் இல்லை அங்கே போயிடுவாங்க, ஏடிஎம்கே கூட போயிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னா என்னடா லூசுத்தனமாக பேசிட்டீங்க. இப்போ திமுக வாக்குகளை பிரிக்கணுன்ற அஜெண்டா தான் இவருக்கு. திமுகவை தோக்கடிக்கணுன்ற அஜெண்டா தான் இவருக்கு இருக்கு. இவர் ஏன் பாஜக கூட்டணிக்கு போவார் அப்படின்றதுக்கான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே வந்து இவர் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்த்திருக்காரு. அந்த சர்வேல சொல்லப்பட்டது வந்து அது வந்து பாஜக ஆதரவு செய்தி நிறுவனம். அந்த சர்வேல சொல்லப்பட்ட விஷயம் என்பது வந்து நீங்க வந்து தனிச்சு நின்னா திமுக ஆட்சி வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நம்ம தனிச்சு நின்னா திமுக ஆட்சி வந்துரும்னா நம்ம எதுக்கு தனிச்சு நிக்கணும்? சில எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. டிஎம்கேயோட ஓட்டை பிரிக்க வந்திருக்காரு. டிஎம்கே மட்டும்தான் எடுத்து பேசுவாப்புல, மற்றவங்களாம் எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்டா அல்லுசிட்டு தான் இப்படி பேசுகிறாங்கன்னா உங்களை மாதிரி பத்திரிகைக்கார பரதேசம் உட்காந்துட்டு பேசும்போது தானே கடுப்பு மேறாது. இப்போ நான் கேட்குறேன், காமராஜர் முதல் ஆண்டுட்டு இருந்தாரா? அப்போ என்ன மயிருக்கு அண்ணா பெரியார் லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு திராவிடன்ற பேரில் உள்ளே வந்தீங்க. அப்போ நீங்கள் வரும்போது காமராஜரோட ஓட்டை பிரிக்கலையா? ஓட்டை பிரிச்சிங்கல்ல, அப்போ காமராஜர் தோக்கடிக்கு தானே வந்தீங்க. ஏன்டா கழுசுறீங்களா? நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஓட்டை பிரிக்க வந்திருக்காரு, அதை பிரிக்க வந்திருக்காருன்னு பேசுகிறதுக்கு அந்த டயத்தில் காமராஜர்கிட்ட பெரிய சோர்ஸோ பத்திரிக்கையோ பெருசாக கிடையாது. இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, செய்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஊடகம் பெரிய லெவலில் இல்லை. அதனால் அந்த டயத்தில் அது தெரியல. இப்போ இந்த ஊடகம் இருக்கிறனால மீடியா வந்து உட்காந்துக்கிட்டு டிஎம்கே ஓட்டை பிரிக்க வேண்டாரு, ஏடிஎம்கே ஓட்டை கொஞ்சம் பிரிக்க வேண்டார். கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தா உங்கள் ஓட்டை தாண்டா பிரிக்க முடியும், தருதலைங்களா? வேறு யாரா அந்த விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மக்கள் தானே போடணும். இத்தனை வருஷமாக எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா அவங்க தானே ஓட்டு போடணும். இதுக்காக என்ன விஜய் வந்து வானத்துலேருந்து ஒரு 2 கோடி பேர் இறக்கிட்டு வருவாரா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு? லூசுக்கு மாதிரி பேசிட்டு உட்காந்துறீங்க. திமுக ஓகே ஓட்டை பிடிக்க வேண்டார், ஏடிஎம்கே ஓட்டை பிடிக்க வேண்டாம். அவங்க ஓட்டை தான் பிரிப்பாங்க. அவங்க கட்சிகள் மேலே அதிருப்தியாக இருக்க மக்கள் தான் புதுசாக யார் வராங்களோ அவங்கள தேடி போய் ஓட்டு போடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஓட்டை பிரிக்க வேண்டாம்னா ஓட்டை பிரித்து தான் வாங்க. வாக்கு அரசியல் தானே, உங்கள் வாய்க்கரிசி போடுற அரசியல். அதனால் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. வாக்கு அரசியலில் வாக்கு யாருக்கு அதிகமாக போடுறாங்களோ, மக்கள் யாரை பிடிச்சி செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தலைவன். அப்படி இருக்கும்போது ஓட்டு போடுறவர் வந்து டிஎம்கே பிரிக்க வந்துட்டாப்புல, ஏடிஎம்கேட்ட வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தாப்புல, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட தான்டா நடக்க முடியும், இருக்கிறவங்கள்ட்ட தான்டா எல்லாம் செய்ய முடியும். லூசு பயலுகளா? இவர் என்ன புதிய ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு 10 கட்சி புதுசாக வந்து ஆரம்பிச்சுட்டு அவங்கள கூட்டணி சேர்த்துப்பாரா? அது அவருக்கு வேலையாடா? இந்த இருக்கிற கூட்டணிகள் கட்சிகள், இந்த இருக்கிற கட்சிகள் என்னெல்லாம் சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, மக்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க. அது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், லொட்டு லொசுன்னு இவ்வளோ பேர் இருக்கீங்களா, தேமுதிமுக, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கீங்களா. இவங்களாம் நீங்களாம் மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஆரம்பிச்சிங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு கோட்பாடு. நாங்கள் வந்து இதை செய்வோம், நாங்கள் வந்து அதை செய்வோம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறீங்க. இன்க்ளூடிங் மக்கள் நீதி மையம், சமத்துவ நீதி கட்சி, இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் போய்ட்டு திருப்பி அந்த கும்பல்கிட்ட போய் திருட்டு கும்பல்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. கரெக்டாக? அப்போ இந்த கட்சிகளில் என்னெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி ஆரம்பிச்சோ, இந்த கட்சிகளுக்கு என்னெல்லாம் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களோ, அப்போ இவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, இவங்களுக்கு ஒரு ஆட்கள் தேவை அப்படின்னா அதுக்கு புதுசாக ஒருத்தர் யார் வந்திருக்காருன்னு பார்க்கும்போது அதுதான் தமிழக வெற்றி கழகம். அப்போ அவருக்கு போய் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த ஓட்டை எடுக்கிறது தான்டா ஒரு தலைவனோட வேலையை. நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கை முதல்ல கொடுக்கறது ஒரு தலைவனோட வேலை. அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அவனை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அவனை தேர்ந்தெடுத்து அவன் தான் தலைவன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது தானே ஜனநாயகம். இதுக்கு பேர் தானே வந்து வாக்கு அரசியல். இது தானே இப்போ வந்து இந்தியாவில் இத்தனை வருஷமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிரிட்டிஷ் ஆகாரம் போனதுக்கப்புறமா. அப்புறம் வந்து ஓட்டை பிரிக்க வேண்டாருன்னா உங்களை மாதிரி பெரிய பெரிய பத்திரிகை கணிகளை கூமுட்டத்தனமாக பேசுனா ஓட்டை பிரித்தா தாண்டா உள்ளே இறங்க முடியும். ஓட்டை பிரித்தா தான் வீட்டுக்குள்ளே இறங்க முடியும். புரியுதா இல்லையா? நீங்கள் திருட்டு பயலுங்க, உங்கள் திருட்டு பையங்க நீங்கள் கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க வீடை. அந்த ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கணும். ஹீரோ இறங்கி அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் ஜனநாயகம். புரியுதா? அதனால உங்களுக்கு வலிக்க தான் செய்யும். ஐயோ நம்ம ஓட்டை பிரிக்கிறாங்களே, நம்ம அட்டையை போட்டு வச்சதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாரே அப்படின்னு இருக்குடா. 2026 இருக்குது. நானும் தயிர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த தயிர் மாதிரி டபக்களவுக்கு மக்கள் சாப்பிட்ருவோம்.
அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோவில் டேக் கேர், பை.